தமிழ் வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ் வனத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு இல்லத்தரசிகள் முன்னேற என்ன வழி. இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஒரு ஊர்ல கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணோட அம்மா ரொம்ப நல்லா படிச்சவங்க. அந்த சின்ன பொண்ணை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே இல்லத்தரசியா இருந்து கணவனையும் குழந்தையும் பாத்துக்கிறாங்க. இதுதான் அவங்களோட முழு நேர வேலையா இருக்கு. இதை அவங்க கஷ்டப்பட்டு செய்யல, ரொம்பவே இஷ்டப்பட்டு தான் அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. தன்னோட குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்காக அவங்க அம்மா போயிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட் அவங்கள பாக்குறாங்க. என்ன மீனா, நீ காலேஜ் டாப்பர், ஸ்கூல்லேயும் டாப்பர், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க், இப்படிலாம் உன்னை பத்தி நிறைய பேர் பெருமையா பேசினாங்க. ஆனா இப்ப நீ குழந்தைய கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்க. உனக்கு எந்த வேலையும் அமையலையா, இல்ல நீ எந்த வேலையுமே தேடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தையோட அம்மா, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு குழந்தையும் கணவரையும் கவனிக்கவே சரியா இருக்கு, அதோட வீட்டு வேலை எல்லாமே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வெளியே போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, இல்ல வீட்டுல வேலைக்காரியை வச்சுக்க வேண்டியது தானே, குழந்தைய பாத்துக்குவா, வீட்டுல வேலை செஞ்சிடுவா, நீயும் உன்னோட கனவை கண்டினியூ பண்ணலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா, என்னதான் வேலைக்காரி குழந்தைய வளர்த்தாலும் தாய் கிட்ட இருந்து வளர்க்குற மாதிரி இருக்குமா? இந்த காலத்து பிள்ளைங்க அம்மா அப்பா பாசத்துக்காக ரொம்ப ஏங்குறாங்க. என் குழந்தைய நான் அப்படி ஏங்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கூடவே இருந்து பாத்துக்கிறேன். என்னோட கனவை விட என் குழந்தையோட வாழ்க்கையும் அவளோட நல்லொழுக்கமும் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. மீனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். நம்ம கனவையும் நம்ம நிறைவு செஞ்ச மாதிரி இருக்கணும், நம்ம குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அவங்களோட கனவை விட்ட இடத்துல இருந்து தொடங்குறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் மீனாவோட பொண்ணு 10th படிக்கிறா. அவங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக பேரண்ட்ஸை இன்வைட் பண்றாங்க. அதுக்காக அம்மா அப்பா 2 பேரையுமே அந்த பொண்ணு வற்புறுத்தி ஸ்கூலுக்கு அழைச்சிக்கிட்டு போறா. அங்க போன உடனே அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக மீனாவை சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்காங்க. அது மீனாவோட கணவருக்கும் அவ பொண்ணுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. மீனா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி தன்னோட பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நான் இல்லத்தரசிகள் பத்தி தான் பேச போறேன். இல்லத்தரசி அப்படின்னா சும்மா பேருக்காக இல்லத்துல அரசியா வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஒரு நாட்டை ஆள்றதுக்கு எப்படி ஒரு அரசன் தேவையோ அதே மாதிரி ஒரு வீட்டை வழி நடத்துறதுக்கு ஒரு அரசி தேவை. அவளைதான் இல்லத்தரசின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டோட அரசன் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த நாடு நல்லபடியா வழி நடத்தப்படும். அதே மாதிரிதான் ஒரு வீட்டுல இருக்க அம்மா மனைவி இவங்க சரியா இருந்தா மட்டும்தான் அது ஒரு குடும்பமா நல்லபடியான வீடா வழி நடத்தப்படுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லத்தரசி ஆயிட்டா நம்மளோட கனவு பறி போயிடும் அப்படின்னு. ஆனா அது உண்மை இல்ல. நம்மளோட கனவு லட்சியம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அதை நாம தான் பயன்படுத்திக்கணும். நான் ஒரு இல்லத்தரசி தான். என்னோட கனவு ஒரு சிறந்த எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏதாவது ஆபீஸ்லயோ ஸ்கூல்லயோ இல்ல பேங்க்லயோ ஒர்க் பண்ணா மட்டும்தான் ஒர்க்குன்னு கிடையாது. என்னோட குடும்பத்துக்காக செலவிட்ட நேரம் போக மீதி நேரத்துல நிறைய கதைகளையும் கவிதைகளையும் எழுத பழகிக்கிட்டேன். அப்படின்னா மீதி இருக்க நேரத்துல எழுதுனதுதான் இன்னைக்கு என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. உங்க முன்னாடி ஒரு சீஃப் கெஸ்டா நிக்கிறேன். நான் ஒண்ணுதான் உங்க எல்லாருக்குமே சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்களோட கனவு எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்க அதை படிச்சு முடிச்சுட்டு நிச்சயம் நிறைவேற்றணும். அதுக்கு பல தடைகள் வரலாம், அது எல்லாமே நீங்க தான் உடைச்சு எறியணும். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லத்தரசி ஆயிட்டா கனவு நிறைவேறாது அப்படின்னு சொல்லி கல்யாணமே பண்ணிக்கிறது இல்ல. ஆனா உங்க கனவை நிறைவு செய்யறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீனா கீழே இறங்கிடுறா. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம முன்னேறதுக்கான வழியை நாம தான் தேடணும்.